யூசுவலாக ஆனியன் ஊத்தப்பம், ரவை ஊத்தப்பம், வெஜிடபிள் ஊத்தப்பம் இந்த மாதிரி நிறைய ஊத்தப்பம் செஞ்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஸ்பெஷலான டேஸ்டான குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஊத்தப்பம், பன்னீர் ஊத்தப்பம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அனு கிரியேஷன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஊத்தப்பம் பண்ணுறதுக்கு ஒரு டாப்பிங் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1 குடமிளகாய் பொடியாக நறுக்குனது, அதையும் சேர்த்துப்போம். 1 தக்காளி பொடியாக நறுக்குனது, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பன்னீரை உதுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, அடுத்தது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு இப்போது டாப்பிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல்லும் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம ஊத்தப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இங்கே நான் நம்ம வீட்டில் ரெகுலராக அரைக்கிற தோசை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தோசையை விட கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கணும் ஊத்தப்பத்துக்கு. இப்போ இது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் மிக்சரை நல்லா உதுத்து விட்டு எல்லா இடத்துலையும் தூவி விட்டுக்கலாம். இப்போ பன்னீர் மிக்சரை எல்லா இடத்துலையும் நல்லா தூவி விட்டாச்சு. கொஞ்சம் எண்ணெய் எடுத்து சைட்லலாம் அப்படியே விட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் துருகி வச்சுருக்கேன், அதை இது மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அடுத்தது இப்போ ஒரு தோசை கரண்டி எடுத்து இந்த டாப்பிங்ஸ் எல்லாம் மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்டுப்போம். ஏன்னா நம்ம திருப்பி போடும்போது இந்த டாப்பிங்லாம் கொட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடிப்பக்கம் நல்லா வெந்திருக்கும். ஃபஸ்ட்டு சைடெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு அப்படியே பிரட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து சைடெலாம் விட்டுப்போம். இப்போ அந்த சைடும் நல்லா வெந்திருக்கும். அதே மாதிரி சைடெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுட்டு அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ பன்னீர் ஊத்தப்பம் ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.